ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஓட்ஸ் வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். ஆப்பிள் எடுத்து வச்சுருக்கேன். வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வச்சு டயட்டில் இருக்கவங்க சாப்பிட்றதுக்கான ஒரு காலை உணவு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த பால் சேர்த்துக்கலாம். பால் நல்லா சூடான உடனேயே நம்ம எடுத்து வச்சுருந்த ஓட்ஸ் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஓட்ஸ் நல்லா வெந்து வர நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஓட்ஸ் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த ஓட்ஸில் அதிக அளவு புரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், அதே மாதிரி இரும்பு சத்துக்கள், கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், செலீனியம் போன்ற சத்துக்கள்லாம் இருக்குது. இந்த ஓட்ஸ் நம்ம அடிக்கடி சமைச்சு சாப்பிட்டோம்னா சுகர் இருக்கவங்க, ப்ரெஷர் இருக்கவங்க, இதய நோய்கள் இருக்கவங்க அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது. நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத கெட்ட கொழுப்புகளை கரைக்கிறதுக்கும் நம்ம குடல் சுத்தமாகிறதுக்கும் இந்த ஓட்ஸ் பயன்படுது. அதனால ஓட்ஸ் நம்ம அடிக்கடி உணவில் எடுத்துக்கிடலாம். இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஓட்ஸ் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா சூடு கொஞ்சம் ஆறின உடனேயே இப்போ நம்ம இதை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த மாதிரி பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதில் நான் கட் பண்ணி எடுத்த வாழைப்பழங்கள் சேர்த்துருக்கேன். ஒரு பாதி அளவு ஆப்பிள் எடுத்துட்டு அதையும் இதில் கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். டயட்டில் இருக்கவங்க இந்த மாதிரி செஞ்சு காலை உணவை அதை நம்ம எடுத்துக்கிடலாம். இதை நம்ம குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். இதில் எக்ஸ்ட்ராவாக ஹனி ஆட் பண்ணணும். தேன் கலந்து கொடுத்தோம்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கூட சேர்த்து கலந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப சத்தானது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தான் சாப்பிட்ணுன்னு கிடையாது. யார் வேணால் சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் இந்த ஓட்ஸ் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் சேர்த்து சாப்பிட்றதுனால அதில் இருக்கிற சத்துக்கள் அனைத்தும் நம்ம உடம்புல சேரும். இதில் ஃப்ரூட்ஸுக்கு பதிலாக நட்ஸு சேர்த்து கூட சாப்பிட்லாம். நீங்களும் இந்த மாதிரி ஒன் டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் முகிலாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.